Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 236வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா 31 முதல் 33 வரை வாசிக்கிறோம். நம்முடைய உண்மையான பாதுகாப்பும் வெற்றியும் ஆண்டவரிடமிருந்து மட்டுமே வருகின்றன என்பதை இன்றைய வாசிப்பு நமக்கு நினைவூட்டுகிறது. மனித வல்லமை, உலகத்தின் அதிகாரங்கள் அல்லது தேவனை தவிர வேறு எதையும் சார்ந்திருப்பதற்கு எதிராக இந்த பகுதிகள் நம்மை எச்சரிக்கின்றன. ஆண்டவரை நம்புகிறவர்களை இரட்சிக்க வல்லவராகவும் கிருபையுள்ளவராகவும் நீதியுள்ளவராகவும் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். மேலும் நீதியுடனும் சமாதானத்துடனும் தமது மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் நீதியுள்ள ராஜாவின் அழகான ஆளுகையையும் காண்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து செல்லும் நாம் பயத்தையும் தவறான நம்பிக்கையையும் விட்டு விலகி முழுமையாக ஆண்டவரிலேயே இளைப்பாற கற்றுக்கொள்வோம். இன்றைய வாசிப்பு நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி நமது நம்பிக்கையை புதுப்பித்து உண்மையான ராஜாவாகவும் பாதுகாவலராகவும் இரட்சிப்பாகவும் இருக்கும் ஆண்டவரை நம்புவதற்கு நம்மை வழிநடத்தட்டும். Welcome to day 236 of the Bible Challenge. Today's reading from Isaiah chapter 31 to 33 reminds us that our ultimate security and victory come from the Lord alone. These passages warn us against depending on human strength, earthly powers, or anything else in place of God. We are reminded that the Lord is gracious, righteous, and mighty to save those who trust in Him. We also see a beautiful picture of the righteous King whose reign brings justice, peace, and security to His people. As we continue our journey through God's Word, let us put aside fear and misplaced confidence and learn to rest completely in the Lord. May today's reading strengthen our faith, renew our hope, and help us trust the Lord as our true King, Protector, and Salvation. ஏசாயா அதிகாரம் 31. Isaiah chapter 31. வசனம் 1. சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து இரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பெலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 1. Woe to them that go down to Egypt for help, and stay on horses, and trust in chariots, because they are many, and in horsemen, because they are very strong. But they look not unto the Holy One of Israel, neither seek the Lord. வசனம் 2. அவரும் ஞானமுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். Verse 2. Yet he also is wise, and will bring evil, and will not call back his words, but will arise against the house of the evildoers, and against the help of them that work iniquity. வசனம் 3. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். Verse 3. Now the Egyptians are men, and not God, and their horses flesh, and not spirit. When the Lord shall stretch out his hand, both he that helpeth shall fall, and he that is holpen shall fall down, and they all shall fail together. வசனம் 4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதின் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். Verse 4.
For thus hath the Lord spoken unto me, like as the lion and the young lion roaring on his prey. When a multitude of shepherds is called forth against him, he will not be afraid of their voice, nor abase himself for the noise of them. So shall the Lord of hosts come down to fight for Mount Zion, and for the hill thereof. வசனம் 5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். Verse 5. As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. Defending also he will deliver it, and passing over he will preserve it. வசனம் 6. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டுவிலகினவரிடத்தில் திரும்புங்கள். Verse 6. Turn ye unto him from whom the children of Israel have deeply revolted. வசனம் 7. உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். Verse 7. For in that day every man shall cast away his idols of silver, and his idols of gold, which your own hands have made unto you, for a sin. வசனம் 8. அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். Verse 8. Then shall the Assyrian fall with the sword, not of a mighty man, and the sword, not of a mean man, shall devour him, but he shall flee from the sword, and his young men shall be discomfited. வசனம் 9. அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒழிந்து போம். அவர்களுடைய பிரபுக்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். Verse 9. And he shall pass over to his stronghold for fear, and his princes shall be afraid of the ensign, saith the Lord, whose fire is in Zion, and his furnace in Jerusalem. ஏசாயா அதிகாரம் 32. Isaiah chapter 32. வசனம் 1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். Verse 1. Behold, a king shall reign in righteousness, and princes shall rule in judgment. வசனம் 2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். Verse 2. And a man shall be as in hiding place from the wind, and a covert from the tempest, as rivers of water in a dry place, as the shadow of a great rock in a weary land. வசனம் 3. அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். Verse 3. And the eyes of them that see shall not be dim, and the ears of them that hear shall hearken. வசனம் 4. பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெருவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். Verse 4. The heart also of the rash shall understand knowledge, and the tongue of the stammerers shall be ready to speak plainly. வசனம் 5. மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதுமில்லை. Verse 5. The vile person shall be no more called liberal, nor the churl said, to be bountiful. வசனம் 6. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகந்தீர்க்காதிருக்கிறான். Verse 6. For the vile person will speak villainy, and his heart will work iniquity, to practice hypocrisy, and to utter error against the Lord, to make empty the soul of the hungry, and he will cause the drink of the thirsty to fail. வசனம் 7.
லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ளவார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். Verse 7. The instruments also of the churl are evil. He deviseth wicked devices to destroy the poor with lying words. Even when the needy speaketh right. வசனம் 8. தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். Verse 8. But the liberal deviseth liberal things, and by liberal things shall he stand. வசனம் 9. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். Verse 9. Rise up, ye women that are at ease. Hear my voice, ye careless daughters. Give ear unto my speech. வசனம் 10. நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சப்பலன் அற்றுப்போகும், அறுப்பு காலம் வராது. Verse 10. Many days and years shall ye be troubled, ye careless women, for the vintage shall fail, the gathering shall not come. வசனம் 11. சுகஜீவிகளே, நடுங்குங்கள். நிர்விசாரிகளே, தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள். Verse 11. Tremble, ye women that are at ease. Be troubled, ye careless ones. Strip you, and make you bare, and gird sackcloth upon your loins. வசனம் 12. செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். Verse 12. They shall lament for the teats, for the pleasant fields, for the fruitful wine. வசனம் 13. என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலுள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். Verse 13. Upon the land of my people shall come up thorns and briars, yea, upon all the houses of joy, in the joyous city. வசனம் 14. அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டுக்கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். Verse 14. Because the palaces shall be forsaken, the multitude of the city shall be left, the forts and towers shall be for dens forever, a joy of wild asses, a pasture of flocks. வசனம் 15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படுமட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Verse 15. Until the Spirit be poured upon us from on high, and the wilderness be a fruitful field, and the fruitful field be counted for a forest. வசனம் 16. வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கித்தரிக்கும். Verse 16. Then judgment shall dwell in the wilderness, and righteousness remain in the fruitful field. வசனம் 17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். Verse 17. And the work of righteousness shall be peace, and the effect of righteousness quietness and assurance forever. வசனம் 18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். Verse 18. And my people shall dwell in a peaceable habitation, and in show dwellings, and in quiet resting places. வசனம் 19. ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். Verse 19. When it shall hail, coming down on the forest, and the city shall be low in a low place. வசனம் 20. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Verse 20. Blessed
Ah, yea, that sow beside all waters, that sent forth thither the feet of the ox and the ass. ஏசாயா அதிகாரம் 33 Isaiah chapter 33. வசனம் 1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ, நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். Verse 1. Woe to thee that spoilest, and thou wast not spoiled, and dealest treacherously, and they dealt not treacherously with thee. When thou shalt cease to spoil, thou shalt be spoiled, and when thou shalt make an end to deal treacherously, they shall deal treacherously with thee. வசனம் 2. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும், இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். Verse 2. O Lord, be gracious unto us. We have waited for thee. Be thou their arm every morning, our salvation also in the time of trouble. வசனம் 3. அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி, நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். Verse 3. At the noise of the tumult the people fled. At the lifting up of thyself the nations were scattered. வசனம் 4. வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும். வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதின் மேல் குதித்து திரிவார்கள். Verse 4. And your spoil shall be gathered, like the gathering of the caterpillar. As the running to and fro of locusts shall he run upon them. வசனம் 5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். Verse 5. The Lord is exalted, for he dwelleth on high. He hath filled Zion with judgment and righteousness. வசனம் 6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். Verse 6. And wisdom and knowledge shall be the stability of thy times, and strength of salvation. The fear of the Lord is his treasure. வசனம் 7. இதோ, அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள், சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். Verse 7. Behold, their valiant ones shall cry without, the ambassadors of peace shall weep bitterly. வசனம் 8. பாதைகள் பாழாயின, வழிப்போக்கர் இல்லை, உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். Verse 8. The highways lie waste, the wayfaring man seizeth. He hath broken the covenant. He hath despised the cities. He regardeth no man. வசனம் 9. தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. Verse 9. The earth mourneth, and languisheth, Lebanon is ashamed, and hewn down, Sharon is like a wilderness, and Bashan and Carmel shake off their fruits. வசனம் 10. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 10. Now will I rise, saith the Lord, now will I be exalted, now will I lift up myself. வசனம் 11. பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள், அக்கினியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். Verse 11. Ye shall conceive chaff, ye shall bring forth stubble, your breath, as fire, shall devour you. வசனம் 12. ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். Verse 12. And the people shall be as the burnings of lime, as thorns cut up shall they be burned in the fire. வசனம் 13.
தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். Verse 13. Hear, ye that are far off, what I have done, and ye that are near, acknowledge my might. வசனம் 14. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜூவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். Verse 14. The sinners in Zion are afraid. Fearfulness hath surprised the hypocrites. Who among us shall dwell with the devouring fire? Who among us shall dwell with everlasting burnings? வசனம் 15. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தஞ்சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனெவனோ? Verse 15. He that walketh righteously, and speaketh uprightly, he that despiseth the gain of oppressions, that shaketh his hands from holding of bribes, that stoppeth his ears from hearing of blood, and shutteth his eyes from seeing evil. வசனம் 16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். Verse 16. He shall dwell on high. His place of defense shall be the munitions of rocks. Bread shall be given him. His waters shall be sure. வசனம் 17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். Verse 17. Thine eyes shall see the king in his beauty. They shall behold the land that is very far off. வசனம் 18. உன் மனம் பயங்கரத்தை நினைவுகூரும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? Verse 18. Thine heart shall meditate terror. Where is the scribe? Where is the receiver? Where is he that counted the towers? வசனம் 19. உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கரிய ஒருவிதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். Verse 19. Thou shalt not see a fierce people, a people of a deeper speech than thou canst perceive, of a stammering tongue, that thou canst not understand. வசனம் 20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதின் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, அதின் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதுமில்லை. Verse 20. Look upon Zion, the city of our solemnities. Thine eyes shall see Jerusalem a quiet habitation, a tabernacle that shall not be taken down. Not one of the stakes thereof shall ever be removed, neither shall any of the cords thereof be broken. வசனம் 21. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. Verse 21. But there the glorious Lord will be unto us a place of broad rivers and streams, wherein shall go no galley with oars, neither shall gallant ship pass thereby. வசனம் 22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். Verse 22. For the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, he will save us. வசனம் 23. உன் கயிறுகள் தளர்ந்து போகும், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும்
பாயை விரிக்கவும் கூடாமற் போகும். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். சப்பாணிகளும் கொள்ளையாடுவார்கள். Verse 23. Thy tacklings are loosed. They could not well strengthen their mast. They could not spread the sail. Then is the prey of a great spoil divided. The lame take the prey. வசனம் 24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். Verse 24. And the inhabitant shall not say, I am sick. The people that dwell therein shall be forgiven their iniquity. பைபிள் சவாலின் 236வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஏசாயா 31 முதல் 33 வரை வாசித்ததன் மூலம் மனித வல்லமை ஒருபோதும் தேவனுடைய வல்லமைக்கும் பாதுகாப்பிற்கும் மாற்றாக இருக்க முடியாது என்பதை நினைவு கூர்ந்தோம். உலகத்தின் அதிகாரங்களை நம்புவதன் ஆபத்தையும் முழுமையாக ஆண்டவர் மீது நமது நம்பிக்கையை வைப்பதன் ஆசீர்வாதத்தையும் கண்டோம். மேலும் நீதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொண்டுவரும் நீதியுள்ள ராஜாவின் ஆளுகை குறித்த வாக்குத்தத்தத்தினால் உற்சாகமடைந்தோம். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் ஆண்டவரை நம்பும்போது பயத்தில் வாழ வேண்டியதில்லை. ஏனெனில் அவரே நமது பாதுகாவலரும் இரட்சிப்புமாக இருக்கிறார் என்பதை இன்றைய வாசிப்பு நமக்கு நினைவூட்டட்டும். தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் நம்முடைய உண்மையுள்ள ராஜாவையே நோக்கி பார்த்து இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். நாளை 237வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 236 of our Bible challenge is now complete. Today, through Isaiah chapter 31 to 33, we were reminded that human strength cannot replace the power and protection of God. We saw the danger of trusting in earthly powers and the blessing of placing our confidence completely in the Lord. We were also encouraged by the promise of a righteous king whose reign brings justice, peace, and security. Thank you for faithfully continuing this journey through God's word each day. May today's reading remind us that when we trust the Lord, we do not need to live in fear, because He is our protector and our salvation. Let us continue forward with courage and faith, keeping our eyes fixed on our faithful King. See you tomorrow for day 237. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.